ஏன் கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? நான் பேசுகிறத நீங்கள் எதுக்கு கேட்கணும்? ஃபஸ்ட்டு மக்கள் பாட்காஸ்ட்டை எதுக்கு கேட்கணும்? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதிலோடு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் வித் இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட். நான் ரித்திஷ். ஸோ நம்மளும் வாரம் வாரம் போடுறோம். நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் இல்லை, ஏதோ கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. கேட்குற கொஞ்சம் பேர்லேயும் இன்னும் கொஞ்சம் பேர் தான் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பாட்காஸ்டோட நோக்கம் என்ன? வாட் இஸ் த நீட் ஃபார் பாட்காஸ்ட் அப்படின்னு யோசிச்சா அதுக்கான பதிலை தேட வேண்டியதாக இருக்கும். ஸோ எந்த ஒரு தேடலாக இருந்தாலும் நம்மளிருந்து ஆரம்பிக்கணும். எப்படி இன்னைக்கு பாட்காஸ்டோட முதல் கருத்து. ஸோ எந்த ஒரு தேடலாக இருந்தாலும் அது நம்மளிருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்டேன், நீ எதுக்கு ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் கேட்குற அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஆன்சர் பேசிக்காக சும்மா இருந்தேன். ஓகே, வேறு என்ன? அப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து அடுத்தவங்களோட வாழ்க்கை கதைகளை பற்றி கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நம்ம அப்படி லைக் ஜென்ரலாக நம்ம எல்லாருமே தமிழ் பாட்காஸ்ட்னால் வந்து பெருசாக தெரியும்னா எல்லாத்துக்குமே நாலு நம்ம ஒரு ஆர்ஜே பாலாஜியோட தான் தெரியும். ஸோ நானும் அதுதான் ஃபஸ்ட்டு கேட்டேன். லைக் அதுதான் லைக் அவரோடது கேட்டு பிடிச்சி போய் ஆல்ரெடி அவரோட பர்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ரேடியோ ஷோஸ்லாம் லைக் யூடியூப்பில் நிறைய இருக்கும், அதெல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அதெல்லாமே லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பித்தேன். ஸோ இது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ. மக்கள் எதுக்கு பாட்காஸ்ட் கேட்குறாங்க அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மக்கள்கிட்ட பேசணும். ஸோ அந்த மாதிரி பல மக்கள்கிட்ட பேசி அவங்க பாட்காஸ்ட் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த நீங்கள் எதுக்கு கேட்கணுன்ற சீரீஸ். எஸ், ஐ எம் லான்ச்சிங் அ பிராண்ட் நியூ சீரீஸ் இன் இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட். பாட்காஸ்ட்டே கேட்குறக்கா இல்லை சீரீஸ் வேறையா அப்படின்றீங்களா? பரவாயில்ல, நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிகிட்டே இருக்கணும், ரிசல்ட்டுன்றது தானாக வரும். ஸோ இந்த சீரீஸில் யாரை கூப்பிடலாம் அப்படின்ற யோசிச்சப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு செட் ஆஃப் பாட்காஸ்டர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள பிடிச்சி கேள்வியை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நான் இந்த வாரம் ஒரு கெஸ்ட்டோட வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் அவங்ககிட்ட பேசிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டுக்கு யாரை கூப்பிட்ருக்கோன்னா, அதாவது இது வரைக்கும் நான் ஒரு 7லேருந்து ஒரு 6 எபிசோட் போட்டிருப்பேன், 6லேருந்து 7 எபிசோட் போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அது மொத்தமாக இது வந்து ஒரு 200 ப்ளே வந்துருக்குங்க. ஆனால் இது வரைக்கும் அப்படி கிடையாது. இவங்க பாட்காஸ்ட் போட்டாலே ஒரு எபிசோடுக்கே 200 ப்ளே தான். அவங்க வந்து லைக் எப்படின்னா, நான் வந்து சொல்லுவாங்க டச்சடே இந்த வாரம் கம்மியாக இருக்கிற பிளேஸ் அப்படின்னா எவ்வளோன்னு கேட்டால் 50 ஒரு இதுக்கு 50. நாங்கள் இங்கே 10 தாண்ட எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ 50 கம்மின்னு சொல்கிற the famous podcaster, the Chumma Casual of fame, Hasina. Welcome to It's Just Another Podcast. First of all, Ricky, this is something overwhelming, and thank you for inviting me for your podcast and happy being your part. So yeah, and இதெல்லாம் ஓவரா இது இருக்கிறது தான். ஸோ நம்ம என்ன இன்னைக்கு ஜெனரலாக எது கூப்பிட்டுருக்கோம் தெரியும் உனக்கு? யா கேட்டுடே, எதுக்கு பாட்காஸ்ட் கேட்கணும், எதுக்கு கேட்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கேன். இந்த உலகம் எதுக்கு கேட்கணும் அதை பற்றி உங்ககிட்ட கேட்கணும். அதுக்கு தான் இந்த பாட்காஸ்ட்டை மக்கள் கேட்கணும். எவ்வளோ கேட்கணும் வேண்டிய. சரி, ஓகே, நீ ஜென்ரலாக பாட்காஸ்ட் எதுக்கு கேட்க ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட்? ஸோ மை ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறியா? ஆமாம். ஸோ அப்படி பார்த்தா நான் வந்து ஆக்சுவலி பஸ்ஸில் தானே காலேஜ் போகிறேன், நம்ம டேஸ் காலேஜ். ஸோ என்னோட பஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours 2 hours வரைக்கும் ஆகும், பேஸ்ட் அப்பான் த டிராஃபிக். பட் 1.5 hours ஆயிரும் மினிமம். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஐ யூஸ் ஆல்வேஸ் ஹியர் சாங்ஸ் ஆஸ் யூஷுவல். எல்லாரும் கேட்குற மாதிரி பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன், பேஸ்ட் அப்பான் த மூட். ஸோ அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது ஐ வாண்ட் சம்மன் டு டாக். மோஸ்ட்லி நான் வந்து தனியாக தான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ எனக்கு யாராவது என் கூட பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ நிறைய தடவை நான் கால்லாம் பண்ணி கூட பேசியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ்க்கு யாருக்காது. ஸோ அப்படி தோணும் போது எனக்கு அடிக்கடி ஸ்பாட்டிஃபைல வந்து இந்த சஜஸ்டட்ல காட்டிகிட்டே இருக்கும் இந்த பாட்காஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம். இது நாலும் இருக்கு, டைம் பாஸ் வித் தாஸ், கிஷன் தாஸ், இதெல்லாம் காட்டிகிட்டே இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். யாரா இவனுக்கு பேசுறத போய் கேட்கறது, நமக்கே நேரம் கரெக்டா இருக்கு. பட் வெட்டியா தான் இருப்போம், பாட்டு தான் கேட்போம். ஆனா வந்து என்னத்தை பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒய் நாட் கிவ் அ ட்ரைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலையில நேரம் போயிட்டு இருக்கும் போது ஐ ஹர்ட் நாலாம் இருக்கு இது ஆர்ஜி பாலாஜியோட.
சம்திங் யாரோ நம்ம கூட அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் சம்திங் அவரோட கதையெல்லாம் கேட்கும்போது சில பாயிண்ட்ஸ் நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும்ல. அந்த மாதிரி ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்தது. எனக்கு அப்பல இருந்து பாட்காஸ்ட் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் ஹியரிங் லாட் ஆஃப் அதர் பாட்காஸ்ட். ஸோ அந்த மாதிரி அப்புறம் பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் தேடி எல்லாம் கேட்டிருக்கேன் பாட்காஸ்ட். இந்த யூஎஸ் பாசிட்டிவ்லி, இதயத்தின் குரல், இவங்களோடதெல்லாம் வந்துட்டு கிட்ஸ்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீல் குடான பாட்காஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு தேடி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்புறம் ஹேஷ்டாக் மாலே டாக்ஸ் இதெல்லாம் வந்து லைக் whenever I feel low அதெல்லாம் கேட்டோம்னா ரொம்ப பயங்கர எனர்ஜைஸ்டா பூஸ்ட் ரியாலிட்டி இதுதான் கம்மான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இட் ஹாஸ் பிகம் அ பார்ட் பாட்காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ பாட்டு அப்படி ஒரு பாட்டு நான் கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் கேட்குறேன்னு சொல்ல முடியாது. பட் சம்டைம்ஸ் when I feel like nobody is there with me, I feel alone அப்படின்னா பாட்காஸ்ட் இஸ் மை கம்பெனி அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே, பேசிக்கா ஒரு கம்பெனிக்காக நீங்க பாட்காஸ்ட் கேக்குறீங்க அப்படிதானே? எஸ். சம்டைம்ஸ் இட் ஆல்சோ ஹெல்ப் us to come to the real world ன்னு கூட சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்ட் சம்மன் சஜஸ்டிங் வாட் டு டூ இன் அவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பேஸ்ட் ஆன் தி டாபிக் சில டைம் ரொம்ப ரேண்டமாவும் இருக்கும், சில டைம்ஸ் ஆக்சுவலி இட் ஓப்பன்ஸ் ஐ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம பண்றது பாட்காஸ்டே இல்லைன்னு தோன்ற அளவு இவங்க சொல்றாங்க. பட் ஏதோ ஒன்று இங்கே வந்து நீங்கள் உங்களோட பாட்காஸ்ட் பற்றின நினைவுகளா இது என்னன்னு சொல்லலாம்? யூஆர் அ பெட்டர் பாட்காஸ்டர். நீ எதை லைக் நீ ஃபர்ஸ்ட் இருந்து அதான் சொல்லிட்டு இருக்க அந்த அளவுக்குலாம் இல்லை. நானும் இப்பதான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாங்க உங்களோட பாட்காஸ்ட் பற்றின ஸ்டார்டிங் மெமரிஸ், நீங்கள் பாட்காஸ்ட் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனீங்கன்னு சொன்னதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஸோ லைக் ஃபியூச்சர் இன்னும் நிறைய கொலாப் பண்ணுவோம். பாட்காஸ்ட் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஒரு எபிசோட் போட்டேன், ஏன் பண்றீங்கன்னு ஒரு எபிசோட போடலாம். Yeah, waiting. I really want to be a part of your podcast. Yeah. Sure, that is my pleasure. So இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு வந்து இங்க பேசி ஏதாவது ஒரு விதத்துல என்கேஜ் பண்ற முயற்சியில நான் வாரம் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை தொலை பண்ணிட்டே இருப்பேன். With it's just another podcast with me, Ritish. டாடா. சும்மா கேஷுவலா ஹசீனா. யா சும்மா கேஷுவலா அதையும் பேசுங்க. கண்டிப்பா அதை கேட்கறவங்க தான் இதை கேட்பீங்க. இதை கேட்கறவங்க அதுல இருந்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுல இருந்து பாதி ஆடியன்ஸ் எங்க இருக்குது. ஸோ அடுத்து வர வேற ஒரு டாபிக் கூட வர நான் விட்டா பேசிட்டே இருக்கேன். ஓகே, டாடா, பாய் பாய்.